அதே போல இந்த விவகாரத்தில் கடந்த ஆட்சியாளர் மேல என்ன எலகேஷன்னாக்கா, இவங்க பரந்தூர் விமான நிலையம் எப்போ டிசைட் பண்ணறதுக்கு முன்னாடியும் நிறைய லேண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க கடந்த கவர்மெண்ட் சேர்ந்து. அதே போல பரந்தூர் விமான நிலையம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமும் எக்கச்சக்க லேண்ட்ஸ் ஏக்கர் கணக்கா கோடிக்கணக்கான செலவு பண்ணி ஏக்கரா வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னாக்கா அந்த சப்போஸ் அங்கே விமான நிலையம் வந்துச்சுனாக்கா அங்கே கிரவுண்ட் வேல்யூ ஏறும், லேண்ட் வேல்யூல ஏறும். அப்போ இவங்களோட ரியல் எஸ்டேட் வந்து பெரிய லெவலில் இவங்க பண்ணலான்ற மைண்ட் செட்ல இவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. அது இன்னைக்கு இப்போ ஃபுல்லா தவிடு பொடி ஆகி போச்சு அவங்களுக்கு. இப்போ அப்பயே நிறைய ஊடகங்கள், இன்னும் கேட்ட ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாருமே இதை பத்தி பேசியிருந்தாங்க. அந்த இவங்க அதை டிசைட் பண்ணி ஆரம்பிக்கும் போது இதை பத்தி நிறைய டாக்ஸ் ஊடகங்கள்லயும் நடந்து வீட்டில் ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் கூட பேசியிருப்பாங்க அதை பத்தி. அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தங்கம் தென்னரசு வந்துட்டு வெளிநடப்பு, அவங்க டிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில வந்து வெளிநடப்பு செஞ்சு இதுக்கான காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல போன முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கிறாரு, இதனால தமிழ்நாடு 2-3 வருஷம் பின்தங்கி தான் போகுதுன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் அறிக்கை கொடுக்கிறாரு. சாயங்காலம் பாத்தீங்கன்னாக்கா சன் டிவி இதுல வந்து டிஆர்பி ராஜா பேட்டி கொடுக்கிறாரு, பயங்கரமா இதனால நம்மளுக்கு பெரிய இதுன்ட்டு. ஆனா எந்த ஒரு எதிர்கட்சியும் இதுக்கான மற்ற எதிர்கட்சி எதுவுமே பதில் சொல்ல கரெக்டா இவங்க சொல்ற மாதிரி எதிர்க்கலங்க. ஈவன் சௌமியா அன்புமணி ராமதாஸ் கூட பேசும்போது விவசாயிகளுக்கு தொல்லை கொடுக்காத, இன்னும் 2 வருஷம் தள்ளி போனா கூட பரவாயில்ல, விவசாயிகளுக்கு யாரும் பாதிப்படையாத, சுற்றுச்சூழல் பாதிப்படையாத ஏதாவது ஒரு இடம் கண்டுபிடிச்சு அங்க போலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதனால இது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க. நன்றி, வணக்கம்.